ஆமேன். இன்றைக்கு கூட உங்க வாழ்க்கையில சில நிந்தைக்குள்ள நீங்க இருக்கலாம். உங்களுடைய குடும்பம் இடிக்கப்பட்டதினால, உங்களுடைய வாழ்க்கையில பிள்ளைகளுடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டதினால, பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை இடிக்கப்பட்டதினால, அல்லது உங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற சில குறைவுகளினால நீங்க நிந்தைக்குள்ள இருக்கலாம். நிந்திக்கப்பட்டு கொண்டே இருக்கலாம். பிறர் உங்களை பார்க்கும் பொழுது உங்களை நிந்தையாய் பார்த்து கொண்டிருக்கலாம். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படலை, என்னுடைய குடும்பம் இப்படி இருக்கிறதே, என்னுடைய குடும்பத்தை பார்த்து எல்லாரும் நிந்திக்கிறாங்களே என்று நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நிந்தை மாற வேண்டுமானால் நீங்க அலங்கத்தை கட்டணும். ஆமேன். உங்களுடைய குடும்பத்தை நீங்க கட்டணும். ஹல்லேலூயா. நிந்தை மாற வேண்டுமானால் நாம் நம்முடைய குடும்பத்தை கட்டணும். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தி இல்லாத ஸ்திரீ இடித்து போடுகிறாள். இடித்து போடப்பட்டு விட்டாலே அங்கு நிந்தை வந்துவிடும். இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே, ஒருவேளை கணவர்கள், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் கேளுங்க, அப்பா, எங்களுடைய பகுதியிலிருந்து நாங்கள் எங்கள் குடும்பத்தை கட்டணும். ஒரு மகனாக நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாததுனால எங்கள் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ நிந்தை. ஒரு மனைவியாக நான் இருந்து செய்ய வேண்டிய இடத்துல நான் இல்லாமல் போனதுனால எவ்வளோ நிந்தை. நீங்கள் எந்த பொசிஷனில் குடும்பத்தில் இருக்கிறீங்களோ, குடும்பத்தில் உங்களால் எப்படி குடும்பத்தை கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவருக்காக மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்துக்காக உங்களுடைய அலங்கத்தை, உங்களுடைய வீட்டை, உங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப ஆண்டவருடைய கரத்தை ஒப்பு கொடுக்க போறீங்க. ஆண்டவரே, தேவையில்லாத பேச்சுக்களை பேசி என் குடும்ப வாழ்க்கையை நான் இடித்து கொண்டிருக்கிறேன், என்னை மன்னிங்கப்பா, அது நிமித்தம் எவ்வளோ நிந்தை. ஆண்டவரே, என்னை மன்னியும். தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. இன்னும் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாததுனால எவ்வளோ நிந்தைகள், எவ்வளோ அவமானங்கள். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா, எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் உங்க கையில இருக்கு. அவருடைய குடும்ப வாழ்க்கையை நீங்க கட்டி எழுப்பிட்டீங்கன்னா அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குமே தகப்பனேன்னு சொல்லுங்க. இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லாததுனால பலவிதமான நிந்தைகள். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா, ஆண்டவரே, நாங்க ஜெபிக்கிறோம், எங்களால குழந்தையை ஆண்டவரை உருவாக்க எங்களால் முடியாது, ஆனால் நாங்கள் ஜெபித்து 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 உம்முடைய சமூகத்திலிருந்து எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை வாங்கி கொடுத்து அவர்கள் குடும்பங்களை கட்டி எழுப்ப எங்களுக்கு கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க. இப்படி நீங்கள் ஜெபத்தோடு ஜெபித்து ஜெபித்து ஞானத்தை கேட்டு வாங்கி, புத்தியை கேட்டு வாங்கி நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பும் பொழுது பாருங்க, எல்லா நிந்தைகளும் மாறும். ஆமென்.